உங்களுடைய பைக்கு இல்ல காரு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட அந்த வண்டியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பெட்ரோல் போடுறப்ப ரொம்பவே கவனமா பெட்ரோல் போடுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம நாட்டுல வந்து இந்த E20 பெட்ரோல், அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோல் வந்து அதிகமா எல்லா பெட்ரோல் பங்க்லயுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபியூயல் வந்து இப்போ எல்லா இடங்கள்லயுமே வந்து கிடைக்க வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா இந்த E20 பெட்ரோலை பொறுத்தவரையும் சில குறிப்பிட்ட வண்டிகளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து முன்னாடி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் வந்து நிதின் கட்கரியுமே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு, ஸோ எந்த மாதிரியான வாகனங்களுக்கு இந்த ஒரு E20 பெட்ரோல் வந்து ரொம்பவே பெரிய இம்பாக்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம வெஹிக்கிள் ஓனர்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த E20 பெட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த E20 அப்படின்றது 20% எத்தனால், 80% பெட்ரோல் தான். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு ஃபியூல் தான் வந்து இப்போ வந்து E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எத்தனால் அப்படின்றது பெரும்பாலும் நம்மளுடைய அந்த கரும்பு, மைஸ் போன்ற இந்த மாதிரியான சோளம், இந்த மாதிரி விவசாய பொருட்கள்ல இருந்து, அக்ரிகல்ச்சர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பயோஃபியூல் அப்படின்ற மாதிரி தான் வந்து எத்தனாலை வந்து சொல்றாங்க. ஸோ இந்த எத்தனால் பொறுத்தவரையும் இந்த எத்தனால் பிளெண்டிங் அப்படின்றது இதோடைய ஒரு முக்கியமான ஒரு கோல், இதோடைய முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய க்ரூட் ஆயிலுடைய இம்போர்ட் டிபெண்டன்சியை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் எத்தனால் பெட்ரோலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதாவது எத்தனால் பிளெண்டிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டு கார்பன் எமிஷன் குறைஞ்சு என்விரான்மெண்ட்டு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கொடுக்கும். இந்த ஃபியூல் இப்போ இருக்க ஃபியூலோட இந்த ஒரு எத்தனால் கலந்த ஃபியூல் நம்ம அந்த பெட்ரோல் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய சுற்றுச்சூழலுமே வந்து ஒரு பாதுகாப்பு நிலைமைக்கு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு E20 பெட்ரோலை இன்ட்ரோட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் மத்திய அரசு இந்த எத்தனால் பிளெண்டிங்கை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு வண்டிக்கு நீங்க போட்டாலுமே வந்து உங்களுடைய இன்ஜின் வந்து பாதிக்கப்படும். இந்த PS3 அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இப்போ பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் வந்து மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்றப்போ நல்ல வெஹிக்கிள்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரியும், சில வெஹிக்கிள்ஸ்க்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆனால் குறிப்பா இந்த PS3 வெஹிக்கிள்ஸ்க்கு சில இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் எத்தனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பழைய நம்மளுடைய அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு, வாகனங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றப்போ சில இந்த ரப்பர் காம்பன்ஸ், எத்தனால்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் ஹேண்டில் பண்ற மாதிரி டிசைன் செய்யப்படாம இருக்கு. ஸோ அதனால லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதனால இந்த ரப்பர் ஹவுஸ், கேஸ்கெட்டு, சீல், ஆரிங்கு, ஸோ இது எல்லாமே ஃபியூயல் சிஸ்டமுடைய பார்ட்ஸு. ஸோ காலப்போக்கில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது என்ஜின் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகாது, ஆனால் சில ரப்பர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ஜினுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் பல வெஹிக்கிள்ஸோடைய ஓனர்ஸ் கூடிய ஒரு பெரிய ஒரு டவுட்டே வந்து என்ஜின் வந்து வேலை செய்யுமா செய்யாதா, என்ஜினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, திரும்ப நாங்கள் என்ஜின் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எந்த பைக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காராக இருந்தாலும் சரி, என்ஜின் வந்து மாற்றணுமா அப்படின்ற கேள்விக்கு பொதுவாகவே என்ஜினை மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் இதில் வராது அப்படின்ற மாதிரியும், என்ஜின் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகாது, சில ஃபியூல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும், அதை அடிக்கடி மாற்றுறதுக்கான சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுடைய வெஹிக்கிள் பழைய மாடலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபியூயல் சிஸ்டம் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு இந்த E20 பெட்ரோலை போடுங்க. குறிப்பாக பழைய PS3 வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கவங்க சர்வீஸ் பண்ணுறப்போ ஃபியூயல் பைப்ஸோடைய அந்த கண்டிஷன், ரப்பர் பார்ட்ஸோடைய கண்டிஷன், லீக்கேஜ் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த E20 பெட்ரோல் போடுறதுனால லீக்கேஜ் கம்மியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ E20 போட்டால் மைலேஜ் குறையுமான்னு கேட்டால் எத்தனால் எனர்ஜி கண்டென்ட் நார்மல் பெட்ரோலோட கம்மியாக தான் இருக்கும். அதனால சில வெஹிக்கிள்ஸ் சின்ன அளவில் மைலேஜ் ட்ராப் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் அது வெஹிக்கிள் மாடலாக இருக்குது, அதே மாதிரி என்ஜின் டெக்னாலஜி அண்ட் டிரைவிங் ஸ்டைல்ஸ் பொறுத்து தான் வந்து இதுவுமே சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸு. ஸோ நியூ ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் பெரும்பாலும் E20 அந்த ஃபியூலை வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ பழைய என்ஜினுக்கு, பழைய வெஹிக்கிள்ஸோடைய இன்ஜின்ஸ்க்கு தான் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ வெஹிக்கிள் ஓனர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய வெஹிக்கிள் எந்த
எமிஷன் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வெஹிக்கிள் E20க்கு அந்த கம்ப்ளீட்டபிளா இருக்குதா, மேனுஃபேக்சர்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. பழைய வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரெகுலர் சர்வீஸை கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணாம ரெகுலரா சர்வீஸ் கொடுங்க. ஸோ ஃபியூயல் லீக்கேஜ், ஏதாவது அன்யூஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனடியா மெக்கானிக்கிட்ட போயிருங்க. ஸோ அட் த சேம் டைம் 2005 இருந்து 2016 வரை தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு வெஹிக்கிளா இருந்தாலும் E20 பெட்ரோல் போறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி உங்களுடைய வண்டியோடைய பார்ட்ஸு, ஸோ இது எல்லாத்தையும் ஒழுங்காக சர்வீஸ் விட்டுருக்கீங்களா, ஆயில் மாற்றிருக்கீங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இந்த E20யோட பெட்ரோலை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 2005லேருந்து 2016 வரையும் தயாரிக்கப்பட்ட இந்த ஒரு அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு தான் வந்து குறிப்பாக E20 பெட்ரோல் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக அந்த E20 பெட்ரோல் அப்படின்றது ஃபியூயல் செக்யூரிட்டியை அந்த ஒரு என்விரான்மெண்ட் ரீசன்னால தான் கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய சேஞ்சஸ் சொல்லலாம். ஆனால் பழைய இந்த PS3 உடைய அந்த ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய வேக்கிள் வந்து PS மாடலா இல்லை E20 பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணதுக்கு ஏதாவது சேஞ்சஸ்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இனிமேல் ட்ரை பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா, எந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து E20 பெட்ரோலை வந்து நீங்க யூசேஜ் பண்ணுங்க. ஸோ முக்கியமா அந்த 2005லேருந்து 2016 வரை தயாரிக்கப்பட்ட அந்த வாகனங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.